ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டு வியானா கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இப்போ தான் தெரியுது ஏன் கமருதீன் பின்னாடியே இந்த அரோரா சுற்றுறாங்கன்ற விஷயங்கள். வா என்னென்னா, ஏன் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த விஜய் பார்வதி முன்னாடி வெறுப்பேற்றுறாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கி தான் புரியுது. ஃபஸ்ட்டு வந்து வியானா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. எஃப்ஜே கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன்டா ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி முன்னாடி இருந்தீங்க, இப்போ என்னடா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது எஃப்ஜே சொல்லியிருக்காரு, ஆமாம் 2 வாரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போது அரோரா வந்து சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. அரோரா வியானா, எனக்கு வந்துட்டு கமருதீனை ரொம்ப பிடிக்கும், சரியா? அவன் கூட இருக்கும்போது நான் பார்த்தியா நான் எவ்வளோ சிரிச்சிட்ருக்கேன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அந்த ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இது வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் இப்போ எல்லோரும் எங்களை பார்க்குறதுனால எங்கே வந்துட்டு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அவன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சிடுவானோ, நான் என்கிட்ட சைலண்ட் ஆகிடுவானோ பயத்தில் தான் நான் வந்துட்டு இப்போ வந்து அதெல்லாம் வந்து பெருசாக வெளிப்படுத்த முடியாமல் அவன் கூட இருக்கேன். நீ அதனால் வந்துட்டு மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன முடிவு எடுக்கணுமோ அதை முடிவு எடுத்துருன்றாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? துஷார் மேலே இருந்ததெல்லாம் வேறு, சரிங்களா? இப்போ அடுத்தது கமருதீன் மேலே லவ் மாதிரி வந்துருச்சு. இப்போது அவங்களுக்கு அதை ரிலேஷனாக சொல்லி ஏதாவது சப்போஸ் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பேசாமே போயிடுவாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை சொல்லாமல் அவர் கூடயே சுற்றிட்டு வராங்களாம். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லுவாங்களான்னு தெரியல. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கமருதீன் மாதிரி இவங்களை கண்டுப்பாரான்றதே தெரியாது. ஏன்னா அவரே ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணால் எனக்கே புரியல. இது ஏதோ ஒரு சம்திங் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ நல்லா வந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால் எங்கே விட்டால் வந்துட்டு அவர் வந்து விஜய் பார்வதி பக்கம் சாஞ்சிருவாரோன்ற ஒரு பயத்திலேயே சுற்றிட்டு இருக்காங்க, குட்டி போட்ட பூனா மாதிரியே. என்னத்த சொல்கிறது, நம்ம பார்த்துருப்போம். வடிவேல் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தங்க முன்னாடி பின்னாடி போயிட்டே இருப்பார், மாலா மாலா மாலன். இங்கே வந்து இவங்க கம்மு கம்மு கம்முன்னு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நிலைய இருக்காது. அதுவாக அமையும் ஒரு சில பேருக்கு. அந்த அமைஞ்சது தான் செட் ஆகும். பாவனிக்கும் நம்ம இன்னொருத்தர் பாருங்க, அவங்க பேர் உங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு நிலையான ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் இன்ஃபேச்சுரேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம நிறைய ஸ்கூல் டைம்ஸில் பார்த்துருப்போம், இப்போ பிக் பாஸில் பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதை கொஞ்சம் தயவு செஞ்சு கமருதீன் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரோட கேம் சிறக்கும். ஏன்னா இவர் எப்போ வந்துட்டு இந்த அரோரா கூட சேர்ந்து விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாரோ 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே இல்லை. எல்லாம் விஜய் பார்வதி மட்டும்தான் தனியாக தொக்கா தெரியுறாங்க மக்கள் முன்னாடி. அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க அடி வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே பாயிண்ட்டாக பண்ணுற விஷயங்கள், நல்ல பேர் வாங்கினது எல்லாமே. கமருதீன் எங்கேயாவது தெரிஞ்சாரா? என்ன பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 வாரமாக பண்ணான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கமருதீன் விஜய் பார்வதி கூட இருக்கும்போது சண்டைகள் வந்தாலும் எந்தாவது வந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமருதீன் இருக்காருன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.